வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இந்த நியூ இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷைனி அண்ட் கிளாஸியான டைரி கவர் வித் வேர்டிங்ஸ் அண்ட் நேம், அப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான புக் மார்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்பைரல் பேஸ்டு டைரி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த ஸ்பைரலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் கவர் அண்ட் பேக் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைரி கவரை ஒயிட் ஜெசோவால பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங்லாம் ட்ரை ஆன பிறகு ரெசின் போர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இது மாதிரி மாஸ்கிங் டேப்பால டைரி கவரோட இன்சைட் பார்ட்டை செக்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைரி கவரை இது மாதிரி பேப்பர் கப் மேலே ஆர் டவுனில் பிளேஸ் பண்ணிட்டு ரெசின் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னரை 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் மேலே ரைஸ் ஆகிடும். அதை ஸ்டிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இல்லாட்டி விடின் டார்ச் ஆர் ஹாட் வாட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி கூட இருக்க பபிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் ரெசினை 2 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கப்பில் ஒயிட் பிக்மெண்ட் ஆட் பண்ணலாம். இன்னொரு கப்பில் பர்பிள் பிக்மெண்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பர்பிள் பிக்மெண்ட் வேணான்னா வேறு கலர் பிக்மெண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைரி கவரில் ஒரு சைடில் பர்பிள், இன்னொரு சைடில் ஒயிட் கலர் ரெசினை போர் பண்ணலாம். கலர் ரெசின் போர் பண்ணி முடிச்ச பிறகு கோல்டன் ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். ரெசின் நல்லா க்யூர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டைரி யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் அண்ட் சம் பாசிட்டிவ் கோட்ஸை என்ன சைஸ் என்ன ஃபாண்ட்ல வேணுமோ பிரிண்ட் எடுத்து இதே மாதிரி கார்பன் பேப்பர் மேலே வச்சு பென்சிலால் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோல்டன் கலரால் ரைட் பண்ணலாம். அப்புறம் கோல்டன் அக்ரைலிக் கலரால் ஃபைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி லெட்டர்ஸை எழுதலாம்.
டைரி கவர் மேல நேம் அண்ட் வேர்டிங்ஸ்லாம் எழுதி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் புக் மார்க் பண்ணலாம். இது மாரி ரெக்டாங்கிள் ஷேப்ல வுடன் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ இது மேல வந்து ஒயிட் கலர் ஜெசோ ஆர் ஒயிட் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் எல்லாம் ட்ரை ஆன பிறகு டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிகோபாஜ் பேப்பர்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைனை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பேக் சைடில் இருக்கிற 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வுட்ல மாட் பாட்ச் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கேப்ல நீங்க எடுத்திருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அக்ரலிக் ஆர் வாட்டர் கலரால ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிசைன் பண்ணி முடிச்ச புக் மார்க் அண்ட் டைரி கவரை பேப்பர் கப் மேல பிளேஸ் பண்ணிட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் எபாக்சி ரெசின் போர் பண்ணலாம். ரெசின் போர் பண்ணி முடிச்ச பிறகு பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலாம். அப்புறம் 24 ஹவர்ஸ் நல்லா கியூர் ஆகட்டும். நல்லா கியூர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைரி கவர் பேக் சைடில் ஸ்டிக் பண்ணியிருந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கவர் எண்ட்ல இருக்கிற அன்ஈவனான எட்ஜஸ் சாண்ட் பேப்பர் நம்பர் 100 அப்புறம் 120 ஃபைனலாக 150 யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். இல்லாட்டி இது மாதிரி சாண்டிங் டிஸ்க் யூஸ் பண்ணி கூட எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைரி கவர்ல இருந்த ஹோல்ஸ் வந்து ரெசினால க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இது மாதிரி ட்ரில்லர் யூஸ் பண்ணி ஹோல்ஸை மேக் பண்ணலாம். இந்த ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகாம இருக்கிறதுக்கு பேப்பர் கப் மேல இந்த டைரி கவர் வச்சுட்டு ரெசின் போர் பண்ணீங்கன்னு ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகாம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைரி கவரோட பேக் சைடில் ஒயிட் கலரில் பேப்பர் ஸ்டிக் பண்ணிட்டு அன்ஈவன் கலரில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் கிட்டக்க ஒயிட் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃப்ரண்ட் கவரை கிளாஸ் கிளீனரால் க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர்ஸை அட்டாச் பண்ணிடலாம். அப்புறம் புக் மார்க்கில் கோல்டன் த்ரெட்டை சிம்பிள் நாட் போட்டு ஜாயின் பண்ணலாம்.
இந்த ஷைனி கிளிட்டரி வித் நேமோட இருக்கிற இந்த டைரி கவர் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிசைன்ல நீங்க ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்க்கு டேக் பண்ணுங்க. அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.